திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் எதிரே வாய் பேச முடியாத 4 பேர் சலவை தொழிலகம் வைத்து நடத்தி வந்தனர். இவர்கள் வைத்திருந்த இஸ்திரி பெட்டியை திருடர்கள் களவாடிவிட்டனர். இவர்கள் திருடு போன தகவலை யாரிடம் எப்படி கூறுவது என்று பரிதவித்த நிலை காண்போரை கண் கலங்க வைத்துள்ளது. இந்த திருட்டு சம்பவம் இவர்கள் கடையில் 2வது முறையாக அரங்கேறியது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாற்றத்தினால் குடும்பத்திற்கு இதே போன்ற திருட்டு சம்பவம் தொடர்ந்து நடைபெறுவதால் மனம் உடைந்து இவர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக உள்ளது. 3 பேருமே வாய் பேச மாட்டாங்க சார். அந்த அம்மா 4 பேர், அந்த அம்மாவுக்கு 3 பசங்க, 3 பேருமே வாய் பேச மாட்டாங்க. அந்த அம்மாவும் வாய் பேசாது. நான் அவங்க குழந்தை மச்சாண்டார் மக, அவங்க பெரிய மருமக. இது தேய்க்கிற கடையிலேருந்து நாங்கள் இதை வச்சு தான் பொழப்பே ஓட்டுறோம். பெட்டி 2 பெட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. வருஷம் இதே ஒரு பஞ்சாயத்தாக இருக்குது. டிஎஸ்பி ஆஃபீஸ் முன்னாடியே இப்படி திருடு போனால் மற்ற எங்கே போய் நாங்கள் எங்கே போய் சொல்ல முடியும்? இதுதான் எங்கள் ஜீவனாயமே. இதுதான். இதையும் தூக்கிட்டு போயிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? வேறு வழியே இல்லை சார். இதுதான் எங்கள் பொழப்பே. இதை தூக்கிட்டு போயிட்டா நாங்கள் என்ன பண்ண முடியும்? இது நாங்கள் இன்னும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க வரேன்னு இருக்காங்க. 10 மணிக்கு மேலே வரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வரல, வருவாங்க. சுற்றி எல்லாம் இங்கே போட்டிருக்கிறாங்க. இப்படி பண்ணுனா நாங்கள் என்ன பண்ண முடியும்?